வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய ஒரு டிவி ரிவ்யூ பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்டிங்ஹவுஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராண்ட் நேம்ல இப்போ இந்தியாவில் வந்திருக்கிற ஒரு டிவி. நம்மகிட்ட வந்திருக்கிறது 4K 43 இன்ச் மாடல். வெஸ்டிங்ஹவுஸ் இது என்ன பிராண்ட், இதை பற்றி நான் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா 1886ல் ஜார்ஜ் வெஸ்டிங்ஹவுஸ் என்பவரால் தொடக்கப்பட்ட ஒரு அமெரிக்க நிறுவனம். பவர் ஜெனரேஷன், ஸ்டீம் டர்பைன் ஜெனரேட்டர், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில, நியூக்ளியர் பவர் இண்டஸ்ட்ரியில, அப்புறம் கன்சியூமர் எலக்ட்ரிக்கல்ஸ்ல கூட பல விஷயங்கள், பல சாதனைகள் பண்ண ஒரு கம்பெனி. இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் இந்தியால பெருசா இல்லாட்டியும் அவங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து ஏதாச்சும் ஒரு வகையில நம்ம இந்தியால எங்கேயாச்சும் ஒரு கம்பெனில இருந்து வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் இருந்திருப்போம். இதுக்கு முன்னாடி தாம்சன், கோடாக் இந்த மாதிரி பிராண்ட் நேம் எல்லாம் வாங்கி லைசன்ஸ் பண்ணி இந்தியால ப்ராடக்ட்ஸ் வித்துக்கிட்டு இருக்கிற SPPL அப்படிங்கிற ஒரு இந்திய நிறுவனம் தான் இப்போ இந்த வெஸ்டிங்ஹவுஸ் நிறுவனத்தோட பிராண்ட் லைசன்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட இருந்து வந்த ஒரு டிவி இது. ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா பிராண்ட் நேம் மட்டும்தான் வேற, மித்தபடி உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா விஷயங்களுமே நம்ம தாம்சன், கோடாக் இந்த மாதிரி டிவியில பார்த்த விஷயங்கள் தான் இதுலயும் வச்சிருக்க போறாங்க. இன்னும் சொல்ல போனா இந்த டிவிக்கான சர்வீஸ், வாரண்டி எல்லாமே பாத்தீங்கன்னா SPPL நிறுவனம் தான் பாத்துக்க போகுது. இப்போ முதல்ல இந்த டிவியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கறத பார்த்துட்டு இந்த டிவி எப்படி இருக்குன்னு இந்த விமர்சனத்தையும் பார்த்துருவோம். ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்த மாடல் பாத்தீங்க அப்படின்னா வெஸ்டிங்ஹவுஸ் 43 இன்ச் 4K டிவி. இது வந்து ஒரு சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு LED டிவி. மாடல் நம்பர் பாத்தீங்க அப்படின்னா WH43UD10. இது வந்து ஒரு சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் டிவி. இருந்தாலும் இப்பவே ஆரம்பத்தை சொல்லியிருந்தேன், ஸ்மார்ட் டிவியா இருந்தாலும் எந்த ஒரு ஸ்மார்ட் டிவியா இருந்தாலும் அதுல வந்து நீங்க நான் ஸ்மார்ட் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது ரெகுலரா ஒரு கேபிள் டிவியோ ஒரு செட் ஆஃப் பாக்ஸோ போட்டு தாராளமா நீங்க டிவி பார்க்கணும்னா பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஸ்மார்ட் டிவியோட ஃபங்க்ஷனாலிட்டிஸை இன்டர்நெட்ல கனெக்ட் பண்ணி நீங்க பார்த்துக்கலாம். இப்போ இந்த டிவியை நம்ம அன்பாக்ஸ் பண்ணோம் அப்படின்னா பாக்ஸுக்குள்ள இந்த டிவி உங்களுக்கு வச்சிருக்காங்க. அது தவிர இந்த டிவியை வால் மவுண்டிங் பண்றதுக்கான பிராக்கெட்டும் அவங்க உள்ளுக்குள்ளே கொடுத்துறாங்க. அப்புறம் இன்னும் ஒரு கவருக்குள்ள இந்த டிவியை ஆபரேட் பண்றதுக்கான ரிமோட் கண்ட்ரோல், அதுக்கான பேட்டரி, இந்த டிவியை யூஸ் பண்றதுக்கான யூசர் மேனுவல், வாரண்டி இன்ஃபர்மேஷன், பிளஸ் இந்த டிவியை நீங்க டேபிள் மவுண்டிங் பண்றதுக்கான ஸ்டாண்ட்ஸையும் கொடுத்துட்டாங்க. இந்த டேபிள் மவுண்டிங் ஸ்டாண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு ஸ்க்ரூவும் இல்லாம டக்குனு டிவியோட பேஸை ஈஸியா ஃபிக்ஸ் பண்ற மாதிரி ஒரு அமைப்பு கொடுத்திருக்காங்க. இப்போ இந்த வெஸ்டிங்ஹவுஸ் 43 இன்ச் 4K டிவியை நம்ம செட்டப் பண்ணிட்டு இந்த டிவி எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். ஆல்ரைட், சோ டிவியை நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இது வந்து ஒரு சர்டிஃபைடு ஆண்ட்ராய்டு டிவி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆண்ட்ராய்டு டிவினா உங்களுக்கு இருக்கக்கூடிய பேசிக் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அதோடைய பிளே ஸ்டோர்ல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். குரோம் காஸ்டுக்கான சப்போர்ட் இதுல இருக்கு, கூகுள் அசிஸ்டன்ட்டுக்கான சப்போர்ட்டும் இதுல இருக்கு. இந்த டிவியோட பெசல்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்லிம்மா சிறுசா கொடுத்திருக்காங்க. பின்புறத்துல பாத்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க பிளாஸ்டிக்கால பண்ண ஒரு டிவி. ஃப்ரேம்ஸ் உள்ளுக்குள்ள சேசி மட்டும் மெட்டல்ல பண்ணிருக்காங்க. போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த டிவில 3 HDMI போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல வந்து ஒரு போர்ட் HDMI 3 வந்து ARC சப்போர்ட் இதுல இருக்கு. 2 USB போர்ட் கொடுத்திருக்காங்க. கீழ்ப்புறத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆக்ஸ் போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் RJ45 ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்றதுக்கான ஒரு போர்ட் கொடுத்திருக்காங்க. ஆப்டிகல் போர்ட் இருக்கு. அது தவிர 2 AV போர்ட் கொடுத்திருக்காங்க. அப்புறமா ஆண்டனா கனெக்ட் பண்றதுக்கு ஒரு கேபிள் டிவி போர்ட்டும் தனியா கொடுத்திருக்காங்க. இந்த டிவில ரன் ஆயிட்டு இருக்கிற ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பாத்தீங்க அப்படின்னா Android 9 லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு கொடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் 4K டிவிலே பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் டிவி. இதுல RAM பாத்தீங்கன்னா 2GB RAM கொடுத்திருக்காங்க. 8GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் கொடுத்திருக்காங்க. டிவியை நீங்க ஆன் பண்ணோனே எல்லா ஆண்ட்ராய்டு கூகுள் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு ஹோம் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும். பட் இதுல இருந்து நீங்க ரெகுலரான நீங்க பார்க்கக்கூடிய கேபிள் டிவியோ செட் ஆப் பாக்ஸோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா இன்புட் நீங்க மாற்ற வேண்டியது. இல்லாட்டி இதுல லைவ் டிவி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா கூட அந்த இன்புட்டுக்கு மாறிக்கும். கேபிள் டிவி செட் ஆப் பாக்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுடைய கம்ப்யூட்டர் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம், கேமிங் கன்சோல் நீங்க கனெக்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய எந்த ஒரு டிவைஸ் அதுல இருக்கக்கூடிய டிஸ்பிளே கேபிள் இதுல ஒர்க் ஆச்சு அப்படின்னா தாராளமா நீங்க கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பத்தி நம்ம பார்ப்போம். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல சொல்ல வேண்டிய விஷயம், இது வந்து ஒரு HDR10 சப்போர்ட்டட் டிஸ்பிளே. 43 இன்ச் 4K மாடல் அப்படின்னு சொல்றாங்க. L1 வைட்பேண்ட் கான சப்போர்ட் இருக்கு. சோ தாராளமா அதுல ஃபுல் HD கண்டென்ட் நீங்க பார்க்கலாம். இந்த டிவி அவங்க 4K டிவின்னு சொன்னாலுமே என்னால 4K கண்டென்ட்டை இந்த டிவில என்னால ப்ளே பண்ண முடியல. யூடியூபா இருக்கட்டும், USBல ஸ்டோர் பண்ணியிருந்த 4K கண்டென்ட்டா இருக்கட்டும், இது இரண்டுமே இதுல ப்ளே ஆகல. நேட்டிவ் ரெசல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபுல் HD டிவி. ஆனா இந்த டிவி வந்து 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணுது. ஒருவேளை அதனால தான் என்னமோ இந்த
இந்த டிவியினுடைய விலையும் கம்மியா இருக்கு. சோ எனக்கு வந்து ஒரு நேட்டிவ் சப்போர்ட்டட் 4K ரெசல்யூஷன்ல கண்டென்ட் நான் பார்க்க போறது கிடையாது, எனக்கு வந்து மேக்ஸிமம் ஃபுல் ஹெச்டில மட்டுமே நான் வீடியோ பார்க்க போறேன் அப்படின்னா இந்த விமர்சனத்தை நீங்க கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிட்டு டிவி டிஸ்பிளேனுடைய குவாலிட்டி பார்த்தோம் அப்படின்னா கலர்ஸ் ரொம்ப லைவ்லியா இருக்கு, ரிச் கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. எந்த ஒரு ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் கலர்ஸ் உங்களுக்கு ஃபேட் ஆகாம நல்ல ஒரு பாப் அவுட் ஆகிற ஒரு கலர்ஸ் உங்களுக்கு தெரியுது. ஒரு சில இடங்கள்ல ரெட் கொஞ்சம் பிங்க் ஆகுது, ஆனா பிளாக் லெவல்ஸ் அதாவது கான்ட்ராஸ்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப டீப்பா அருமையா இருக்கு. இவங்க யூஸ் பண்ணிருக்கிறது ஐபிஎஸ் எல்இடி பேனல். பட் இருந்தாலுமே இந்த டிவில இருக்கக்கூடிய அந்த டிஸ்பிளே குவாலிட்டி பாத்தீங்கன்னா அதுல என்னமோ அவங்க அருமையா பண்ணிருக்காங்க. HDR10 சப்போர்ட்டட் கண்டென்ட் 2-3 கண்டென்ட் நான் ப்ளே பண்ணி பார்த்தேன், நல்லா இருக்கு. பட் இருந்தாலுமே அது வந்து 4K ரெசல்யூஷன் நேட்டிவ் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த HDR10+ உடைய எஃபெக்டே வேற லெவல்ல இருந்திருக்கும். அடுத்ததா நான் பார்க்க வேண்டியது சவுண்ட் குவாலிட்டி. டிவிக்கு முக்கியமான 2 விஷயங்கள் ஆடியோ மற்றும் வீடியோ. రంగయ్య ఏ ఊరు? చిన్నగంజాం. I don't know what you want. Let's have a bit of fun. ஆடியோ பாத்தீங்க அப்படின்னா 40 வாட்டுக்கான ஸ்பீக்கர் கொடுத்திருக்காங்க. இந்த டிவில இருந்து வரக்கூடிய வால்யூம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லவுடா இருக்கு. ஃபுல் வால்யூம்ல வச்சீங்க அப்படின்னா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கதவு தட்டுவான். பட் இதுல வந்து டால்பி, டிஜிட்டல், டிடிஎஸ் இந்த மாதிரி எந்த விதமான பிராண்டட் ஆடியோ கண்டென்ட்டும் இதுல கிடையாது. ரெகுலரா எந்த ஒரு ஆடியோ நீங்க இதுல ப்ளே பண்ணாலுமே சவுண்ட் லவுடா இருக்கு. ஆனா ரிச்சான ஒரு பேஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்கறவங்க கண்டிப்பா இதுக்கு எக்ஸ்ட்ரா சவுண்ட் பார் நீங்க ஃபிட் பண்ணி ஆகணும். வாய்ஸ்னுடைய கிளாரிட்டி நல்லா இருக்கு. மியூசிக்னுடைய எஃபெக்ட்ஸ் தான் நல்லா என்ஜாய் பண்ணி நீங்க கேட்கலாம். பட்ஜெட் செக்மெண்ட் 4K டிவி அப்படிங்கறதுனால இதுல வந்து இந்த டிடிஎஸ், டால்பி இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த டிவியினுடைய வரக்கூடிய ரிமோட் கண்ட்ரோல் பாத்தீங்க அப்படின்னா IR+ ப்ளூடூத் ரிமோட் கண்ட்ரோல். இது ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோல். சோ இதுல இருந்து கூட நீங்க கூகுள் அசிஸ்டன்ட் தாராளமா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான எல்லா பட்டன்ஸுமே உங்களுக்கு ஈஸி அக்சஸ் பண்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. பேக்லிட் ரிமோட்லாம் கிடையாது. ரிமோட்னுடைய பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா இருக்கு. நீங்க அதிகம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சில OTT அப்ளிகேஷன்ஸ்க்கான ஷார்ட்கட்ஸும் இந்த ரிமோட் கண்ட்ரோல்ல கொடுத்திருக்காங்க. ஃபைனலா இந்த Westinghouse 43 inch 4K டிவி வாங்கலாமா வேணாமான்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேசிக் என்ட்ரி லெவல் டிவி, அதுவும் 4K கண்டென்ட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவி வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இதை நீங்க வாங்கலாம். ஆனா இது வாங்குறதுக்கு முன்னாடி சர்வீஸ் சென்டருக்கு ஒரு தடவை நீங்க கஸ்டமர் கேர் நம்பர் மூலமா கால் பண்ணி உங்க வீட்டுல உங்க ஏரியால இவங்களுடைய சர்வீஸ் இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு எப்படி சர்வீஸ் ப்ரொவைட் பண்றாங்க அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா நீங்க முடிவு எடுக்கணும். குயிக்கா ரீகேப் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ஒரு 4K ரெசல்யூஷன் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவி. ஆனா நேட்டிவ் ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்படின்னா Full HD, 40 வாட் ஸ்பீக்கர், நல்ல லவுடான தரமான ஒரு ஸ்பீக்கர், அபிஷியல் சர்டிஃபைடு ஆண்ட்ராய்ட் டிவி, ஸ்மார்ட் ரிமோட் கண்ட்ரோலோட, பெசல்லெஸ் டிஸ்ப்ளே, நல்ல ஒரு ரிச்சான ஒரு டிஸ்ப்ளே குவாலிட்டி, இப்படி எல்லா விஷயங்களையும் ஓரளவுக்கு செக் பாக்ஸ்ல டிக் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு டிவி. இந்த டிவியோட விலை பாத்தீங்க அப்படின்னா 20,999 rupees அமேசான்ல அவைலபிளா இருக்கு. இது வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வாங்குறதுக்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri.